உங்களுக்கு புரியாது சார். ஏன்னா நீங்கள் ஒரு சோஷியலைட், நான் ஒரு சோஷியலிஸ்ட். நீங்கள் வேற, நாங்கள் வேற. சொல்ற நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மனிதாபிமானத்தில் வந்து வண்டி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வந்து சாப்பாடு போடுறது கஸ்டமர் தான். ஸோ அவங்களுக்கு புரிய வச்சு எப்படி எக்ஸ்ட்ரா வாங்கலாம். ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட வந்து வயிறு எரிஞ்சு வாங்கக்கூடாது. எப்பயுமே வந்து காசு வந்து ஒருத்தவங்க கஸ்டமர் வர்றாங்க, அவங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறோம், அவங்களுக்கு வழியில் நம்ம வண்டியில் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம முடிக்கிறப்ப அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை யார்ட்டையோ கடை வாங்கி கொடுக்கலாம். ஒரு சில பேர் இல்லாதவங்க வரலாம், இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற காசு வயிறு எரிஞ்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உழைக்கிற காசே இங்கே நிற்க மாட்டேங்குது. இதில் அவங்க வயிறு எரிஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த காசு ஒட்டுமா நமக்கு மேலும் மேலும் கஷ்டம்தான் வரும். இது நிறையா பேத்துக்கு வந்து புரிய மாட்டுது. இதே இதை அவங்க இஷ்டப்பட்டு அவங்ககிட்ட நம்ம சொல்லி அவங்க இஷ்டப்பட்டு சந்தோஷமாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு இது வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் ஆகும். இன்னொன்று என்னன்னா, நான் நினச்சா வந்து ஃப்ரீயாக கூட ஓட்டுவேன். ஓகேவா? சில பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, நான் அதுக்காக சொல்கிறேன். இதை வந்து எனக்கும் கடை இருக்கத்தான் செய்யுது, எனக்கும் வண்டி டியூ பெண்டிங் இருக்கத்தான் செய்யுது. நான் இத்தனை சரியாக ஓட்டலை, இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே போல் சில பேர் ஓட்டாமல் இருக்காங்க, அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சில வீடியோலாம் நான் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியே சில பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் வந்து 10 நாளைக்கு என்ன, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட நான் சும்மா கூட ஓட்டுவேன். இதுக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்குறன்ற ரைட்ஸே கிடையாது. ஓகேவா? இதுக்கு மீறி நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. பார்க்கலாம், அடுத்தடுத்து வீடியோ வரும், பாருங்கள்.